வைக்கம் போராட்டத்தின் 100வது ஆண்டு நிறைவு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் வைக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது பெரியாருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உடன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கிறார். தமிழ்நாடு அரசால் 8.14 கோடி செலவில் நினைவகம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், இரு மாநில முதலமைச்சர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? முன்னதாக பாத்தீங்கன்னா, தந்தை பெரியார் அவர்கள் வைக்கத்தில் நடத்திய இந்த போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழா தொடங்கியது. ஒரு ஆண்டுக்கு முன்பு இந்த நிகழ்ச்சியானது தொடங்கியது. அப்போதே தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதாவது அங்கிருந்த வைக்கத்தில் இருந்த பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த இடத்துல புதியதாக தந்தை பெரியாருடைய அருங்காட்சியகமும் அதே போல ஒரு நூலகமும் அங்கு புதியதாக புனரமைத்து கட்டி தரப்படும்ங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில தான் இதற்கான பணிகள் கடந்த ஓராண்டாக நடைபெற்று கொண்டிருந்தது. தற்பொழுது அந்த பணிகள் நிறைவடைந்து அதை நாட்டு மக்களுக்கு ஒப்படைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இன்றைக்கு நடைபெறும்ங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிவிப்பின்படிதான் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் நேற்றைக்கே இந்த திறப்பு விழாவுக்காக நேற்றைக்கே கேரளாவுக்கு வந்திருந்தார். அவர் குமரகம் பகுதியில ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 2 மாநில முதலமைச்சர்கள், அதாவது பினராயி விஜயன் அவர்களும் அதே போல மு.க.ஸ்டாலின் அவர்களும் அந்த விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். திராவிடர் கழக மூத்த தலைவர் திரு வீரமணி அவர்களும் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் அந்த முகப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாரினுடைய உருவ சிலைக்கு மலர் தூவி முதலில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இந்த அஞ்சலி செலுத்திய பிறகு அவருடைய அருங்காட்சியகத்தை திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பெரியாரினுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் போராட்ட களத்தில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட அந்த போராட்ட காலங்களில் அவர் நடத்திய அந்த போராட்டங்கள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் விதமாகவும், அதே போல பல்வேறு தலைவர்களுடைய அரிய நூல்கள் அடங்கிய ஒரு நூலகத்தை தற்பொழுது அதே பகுதியில கட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 84 சென்ட் நிலப்பரப்புல இந்த 2 இதுவுமே அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நூலகத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார்கள். இந்த பெரியாரினுடைய கொள்கைகள், அதே போல அவருடைய போராட்ட காலத்தில் அவர் நடத்திய அந்த போராட்டங்கள் குறித்த தமிழில் வெளிவந்த புத்தகங்கள், பல புத்தகங்கள் மலையாள மொழியாக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது அந்த நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து அருகிலேயே பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல சுமார் ஒரு 5000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய, அதாவது நிகழ்ச்சியை கண்டு பார்க்கக்கூடிய அளவுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடையில 2 மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டு தந்தை பெரியாரினுடைய இந்த வைக்கம் போராட்டம் குறித்த நினைவுகளை அவர்கள் ஒரு பேச இருக்கிறார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்று நேற்றைக்கு இருந்தே தமிழகம் மற்றும் கேரளாவினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து கட்சி தொண்டர்கள், அதே போல பொதுமக்கள், திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கொண்டே இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலையும் பாத்தீங்கன்னா ஏராளமானவர்கள் இன்றைக்கு வைக்கம் பகுதியில குவிந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு. இது ஒரு வரலாற்று நினைவுகளை மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. துவக்க நிகழ்ச்சி கேரள அரசின் சார்பில் நடத்தப்பட்டது. இந்த வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியை தமிழக அரசினுடைய சார்பில் நடத்தப்படுகிறது. தற்பொழுது இந்த 2 நிகழ்ச்சியும், அதாவது திறப்பு விழா செய்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும், அதே போல இது தொடர்ந்து ஒரு பொதுக்கூட்டமும் இன்றைக்கு வைக்கத்தில் நடைபெற இருக்கிறது. இதுல 2 மாநில முதலமைச்சர்களை தாண்டி தமிழகத்திலிருந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்திருக்கிறாரு. அதே போல தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தற்பொழுது துவங்கி இருக்கிறது. 2 மாநில முதலமைச்சர்களும் தற்போது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துல இதை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷ், இரு மாநில முதலமைச்சர்கள் இந்த வைக்கம் போராட்டத்தின் 100 ஆண்டு நிறைவு விழாவில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் இன்று கேரளாவில் வேற என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது, அது பற்றி சொல்ல முடியுமா? அனைத்து நிகழ்ச்சிகளுமே கேரள அரசாக இருந்தாலும் தமிழக அரசும் செய்திருக்கிறார்கள். இந்த வைக்கம் பகுதியினுடைய மைய பகுதியில தான் இந்த அருங்காட்சியகமும் அதே போல நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய மக்கள் பயனடையும் விதத்தில், அதாவது நம்முடைய
நமக்காக, அதாவது இன்றைய இளைஞர்கள் மற்றும் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாகத்தான் இந்த நூலகமும் அதே போல அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. வைக்கம் போராட்டம் கடந்த 1924ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்ற பொழுது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை அன்றைய காலகட்டத்தில் அதாவது இந்த மகாதேவர்ங்கிற ஒரு கோயிலை சுற்றி தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நடமாடக்கூடாது என்ற ஒரு சட்டத்திற்கு எதிராக அன்றைக்கு கேரளாவில் போராட்டமானது தொடங்கியது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சிறை சென்ற காரணத்தினால தொடர்ந்து இந்த போராட்டத்தை வழிநடத்த முடியாத ஒரு நிலையில தான் தந்தை பெரியார் இடத்துல இது குறித்து சொல்லப்படுகிறது. இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி எங்களுக்கு வெற்றியை தேடி தருமாறு ஒரு கோரிக்கை விடுக்கப்படுகிறது. இந்த கோரிக்கையை ஏற்றுதான் தந்தை பெரியார் தமிழகத்திலிருந்து இந்த கேரளாவுக்கு வருகிறார். இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தும் பொழுது அவர் சிறை சென்றிருக்கிறார். 2 முறை சிறை சென்றாலும் கூட திரும்பி சிறையிலிருந்து வெளியே போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இந்த போராட்டத்தினுடைய வெற்றியை அடையும் வரை அவர் தொடர்ந்து இந்த பகுதியில இருந்து போராடி இருக்கிறார் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்றை தற்போது உள்ள மக்களுக்கு எப்படி எடுத்து செல்வது என்பது குறித்து தான் 2 மாநில முதலமைச்சர்களும் கலந்து ஆலோசித்து இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கேரளாவில் கடந்த ஓராண்டாகவே பார்த்தீங்கன்னா வைக்கத்துல பல்வேறு நிகழ்ச்சிகள் இது தொடர்பாக நடந்து கொண்டிருந்திருக்கிறது. தற்பொழுது இந்த இறுதி நிகழ்ச்சி என்ற காரணத்தினால இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதே போல அந்த நூலகத்தையும் அதே போல அருங்காட்சியகத்தையும் உருவாக்கி அது ஒரு அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த போராட்டத்தை தெரிந்து கொள்ளும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2ஐயுமே நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வைக்கம் பகுதியில இந்த தந்தை பெரியார் நடத்திய இந்த போராட்டம் குறித்தும் இதே போல அடக்குமுறைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் குறித்தும் கேரளா அரசாக இருந்தாலும் சரி தமிழக அரசாக இருந்தாலும் சரி இந்த வைக்கம் பகுதியில இது போன்ற நினைவுகளை புதுப்பிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை எதிர்காலத்தில் நடத்த இருப்பதாகவும் தான் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சந்தோஷ், வைக்கம் போராட்டத்தின் 100 ஆண்டு நிறைவு விழா ஒரு ஆண்டு, அதாவது ஒரு வருஷமா கொண்டாடப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு மற்றும் கேரள அரசு தெரிவிச்சிருந்தாங்க. அதனோட நிறைவு விழா இன்று சிறப்பாக வைக்கத்தில் கொண்டாடப்பட்டு வருது. இந்நிலையில் 8.14 கோடி செலவில் நினைவகம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சிறப்பு என்ன? பெரியார் நூலகம் இன்னும் திறக்கப்பட இருக்கிறது, அது பற்றி சொல்ல முடியுமா? என்னென்ன நூலகம் இருக்கு, பெரியார் சம்பந்தமான நூலகம் இருக்கிறது? தமிழ்நாடு அரசு சார்பா தமிழ்நாடு முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு பெரியார் புத்தகத்தை நூலகத்தை நூல் கொடுத்திருக்காரு, அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக இந்த போராட்ட காலத்துல இங்க மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை நடந்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜாதிய ஏற்ற தாழ்வுக்கு தகுந்தாற் போல தண்டனைகளும் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த பகுதியில நம்ம இந்த போராட்டத்தை குறித்து பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை நினைவுபடுத்தி கூறுகிறார்கள். அதாவது ஜாதிய அடிப்படையில அந்த தண்டனைகள் நிறைவேற்றுவதில் கூட பாகுபாடு காட்டிதான் தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தால் அவர்களை அந்த சுண்ணாம்பு கரைசலை முகத்துல தூரத்திலிருந்து தான் வீசி இருக்கிறாங்க. உயர் ஜாதியினர் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தா அவர்களை அருகில் சென்று அந்த சுண்ணாம்பை தேய்க்கும் தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தண்டனை வழங்குவதில் கூட ஒரு ஏற்றத்தாழ்வு பார்த்துதான் வழங்கி இருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில். இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நிச்சயமாக இன்றைக்கு இந்த மக்களுடைய இந்த கோவிலை சுற்றி இன்னைக்கு ஏராளமான மக்கள் நடமாடுகிறார்கள். அதே போல அந்த கோயிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் சுதந்திரமாக இன்றைக்கு நடைபெறுகிறது என்றால் இதற்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் போராடி பல்வேறு இன்னல்களுக்கு அன்றைக்கு இருந்த அடக்குமுறையாளர்களுக்கு இரையாகி பலரும் பெரிய போராட்டங்களை நடத்திதான் இந்த ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை நினைவுபடுத்தும் விதமாக தான் தந்தை பெரியாரினுடைய புகைப்படங்கள் அடங்கிய ஒரு அருங்காட்சியகத்தை தான் தமிழக அரசு நிறுவியிருக்கிறது. அதுல காட்டப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா இருக்கும். நிறைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் முதலாக வைக்கத்தில் இறங்கியது, அதாவது படகில் நீர் வழியாகத்தான் தமிழகத்திலிருந்து இங்கு சேர்ந்திருக்கிறார் வைக்கம் பகுதிக்கு. அந்த ஒரு நினைவுபடுத்தும் விதமாக புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அருங்காட்சியகத்தில். அதே போல பெரியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய புகைப்படங்கள் வைத்திருக்கிறது. பல்வேறு தலைவர்களோடு அவர் உரையாடிய காட்சிகள், பல்வேறு போராட்ட காலத்தில் அவர் ஈடுபட்டிருந்த போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள், பல தலைவர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு
புகைப்படங்களை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இது எல்லாமே ஏன் அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமாக இந்த போராட்டம் எப்படி நடந்தது, எப்படியான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பெரியாரையே பாத்தீங்கன்னா 2 முறை சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து சாதாரண கைதிகளை போல அல்லாமல் ஒரு அரசியல் கட்சியில அரசியல் தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை அல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடும் குற்றவாளிக்கு வழங்கக்கூடிய அளவுல ஒரு தண்டனைகளை வந்து அன்றைய காலகட்டத்துல சமஸ்தானத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து தனிமை சிறையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் வந்து இவரை அடைத்து வைத்திருந்திருக்கிறார்கள். அவ்வளவு கொடுமைகள் சித்திரவதைகளையும் தாண்டி பெரியார் வந்து இந்த போராட்டத்துல வந்து கலந்துகிட்டு அவர் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து நிச்சயமாக இதை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் தற்பொழுது அந்த அருங்காட்சியகத்தை மிக ஒரு பார்ப்பதற்கே வந்து மிக தத்ரூபமான புகைப்படங்களோடு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அரிய புகைப்படங்கள் நிறைய அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. அந்த அருங்காட்சியகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த அருங்காட்சியகத்துக்குள்ள 2 மாடிகள் அமைக்கப்பட்டு புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அளவுல தான் அந்த புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது அதை விரிவுபடுத்தி தான் தற்பொழுது 2 அடுக்குகளை கொண்ட கட்டடம் கட்டப்பட்டு அதுல வந்து 2 அடுக்குகளிலுமே புகைப்படங்கள் தத்ரூபமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதை வந்து பார்ப்பவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் இந்த போராட்டம் எப்படி நடந்ததுங்கிறத வந்து எளிமையான முறையில விளங்கி அதாவது புரிந்து கொள்ளும் விதத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது தான் அதனுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்தோஷ், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.